வணக்கம். இன்றைக்கி உடற்பயிற்சியோட முக்கியத்துவம் நாங்கள் அதை பார்க்க போகிறோம். ஒரு காலத்தில் மக்கள்கிட்ட உழைப்புங்கிறது ரொம்ப சிறப்பாக இருந்தது. வேர்வை சொட்ட சொட்ட உழைப்பாங்க, ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி உழைப்புங்கிறது சுத்தமாக கிடையாது. எல்லாத்துக்கும் செடென்டரி லைஃப் ஸ்டைல் தான் முக்கால்வாசி. அதுக்கப்புறம் உடற்பயிற்சி செய்யறதுக்கான நேரம் இருந்தாலும் மக்கள் அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சோம்பேறித்தனம், அதே மாதிரி நேரமின்மைன்னு சொல்லக்கூடிய ஒரு சாக்கு, அதுக்கப்புறம் முதல்ல செய்யறதுக்கு விருப்பம் கிடையாதுங்க, நாட்டம் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் யார் செஞ்சுக்கிட்டு நமக்கு என்ன நல்லா தானே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை அவங்களுக்கு அப்படி அந்த மாதிரி. அப்போ யாருக்கு தேவை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய மக்களில் ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களுக்கு, ரெண்டாவது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க பார்த்தீங்களா, ஆக்சிடென்டல் கேசஸ், அவங்களுக்குலாம் ஃபிசியோதெரபிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸசைஸ்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க ரீஹேபிலிட்டேஷன் நோக்கி வரதுக்காக, இந்த கேட்டகரி பீப்புள். அப்புறம் மூன்றாவது நோய்வாய்ப்பட்டவங்க, இந்த வெயிட் லாஸ் பண்ணணும், எனக்கு அங்கே வலிக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, அதனால தான் நான் யோகா கிளாஸில் ஜாயின் பண்ணேன். பாருங்கள், அவங்களுக்கு நோய் இருக்கிறதுக்காக அதிலேருந்து விடுபடுங்கிறதுக்காக இந்த மாதிரி உடற்பயிற்சிக்கு வராங்க. அப்போ எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மனநிலைங்கிறது. உடற்பயிற்சி, இந்த ஆசனங்கள்லாம் ஒரு அற்புதமான ஆர்ட், அன்றாட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக நம்மளோட இருக்க வேண்டியது. எப்படி நம்ம உணவு சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம், இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதுபோல் இதுவும் ஒரு அங்கம். அப்படி இருக்க வேண்டிய விஷயம் இன்றைக்கி எப்படி மாறி இருக்குதுன்னு பாருங்கள். அப்படி பார்க்கும்போது இந்த உடற்பயிற்சியோட முக்கியத்துவம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, பயிற்சி செய்யும்போது வேர்வை வெளியேறும்போது ரத்த சுத்திகரிப்பு நடக்குது. ரத்தத்தில் கூடிய கழிவுகள் நச்சுகள் உடலில் விட்டு வெளியேறுது. ரெண்டாவது, ரத்தம் சீறி பாயும்போது உடலுடைய உள்ளுறுப்புகளுடைய இயக்கம் எப்படி இருக்கும், அபரிதமாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய கழிவுகள் நச்சுகள் வெளியேறுது. அப்போ இயக்கம்ங்கிறது எப்படி இருக்குங்கிறது பாருங்கள். ஏன்னா வெப்பத்துலேருந்து சூடு நோக்கி வருது. அவங்கவுங்க என்ன மாதிரி பயிற்சி மேற்கொள்கிறீங்கிறத பொறுத்து அது. மூன்றாவது, வெயிலுக்கு ஏற்றவாறு உங்களுடைய உடல் தன்னைத்தானே குளிர்விக்குது. உண்மையிலே நேச்சுரலாக நடக்கக்கூடிய ஒரு பாத்திங் எது தெரியுங்களா, உடம்பு வேர்வை வெளியேறல, அதுதாங்க. அதை விட ஒரு சிறப்பான ஒரு பாத்திங் நீங்கள் பார்க்கவே முடியாது. அப்போ இந்த 3 விஷயங்கள் நடக்கும் போகும்போது என்ன ஆகுது, நீங்கள் ஆல்ரெடி சேஃப் ஜோனுக்கு வந்துட்டீங்க. உங்களுக்கு நோயினா என்னங்கிறது கேள்வி தான் கேட்பீங்க. அப்படின்னா என்னன்னு கேட்பீங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஒரு 50 வருஷம் 60 வருஷம் தொடர்ந்து நான் பயிற்சி பண்ணுறேங்க, தினசரி நான் உடற்பயிற்சி பண்ணுவேன், ஆசனங்கள் பண்ணுவேன் அப்படிங்கிற போய் கேட்டு பாருங்களேன், என்ன பிரச்சனை இருக்குது அவங்க உடம்புல அப்படின்னு சொல்லிட்டு. சந்தேகம் தான் நீங்கள் விசாரித்து பாருங்கள், அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். எனவே இந்த உடற்பயிற்சியை எளிமையாக செய்யறதுக்கு நான் வாக்கிங் பண்ணுறேன் ரெகுலர் அப்படிங்கிறதோட இன்னொரு 10 நிமிஷம் ஒதுக்கி 10 மூட்டுகளுக்கான பயிற்சிகள் நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். 11 ஜாயின்ஸ் இருக்குது. ஆஸ் ஐ எம் அ சர்டிஃபைட் ஃபிட்னஸ் ட்ரெயினர். இதன் அடிப்படையில் நிறைய எக்ஸசைசஸ் இருக்குது. அதில் இந்த 10 மூட்டுக்கான பயிற்சி எப்படி முறையாக அதை ஒழுங்கோடு செய்யணும் அப்படிங்கிறதுக்கான காணொலிகளை நான் அடுத்தது பதிவு பண்ணுறேன். அது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எனவே அனைவரும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நோக்கி பயணிப்போம். உடற்பயிற்சி தினசரி செய்வோம். நன்றி.